ஹலோ மீட் மிஸ் மித்துன். நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ட்ரிபிளம் இது மீட் மிஸ்டர் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு ட்ரால் சேனல். இங்கே நிறையா லவ் சீரிஸ்ன்னு நான் வந்து மெனக்கெட்டில் எதுவுமே பிளான் பண்ணல. நான் பாட்காஸ்ட்டில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட வியூஸ், என் லைஃப்பில் நான் கடந்து வந்த நபர்கள், நான் சந்தித்த விஷயங்கள், நான் கடந்து வந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் சும்மா நான் நார்மலாக பேசக்கூடிய ஒரு ஆள். இது வந்து எப்படி சொல்கிறது, சும்மா ஜாலியாக ஒரு சேனல், அவ்வளோ தான். இந்த சேனலுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவ்வளோதான், அதுதான் மேட்ரு. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தூங்குனீங்கன்னா அப்படியே செம்மையாக தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் தான் இது, அவ்வளோ தான். ஸோ இந்த சேனலோட அட்மாஸ்பியர் மட்டும் ஓவராலாக சொல்கிறேன். ஏன்னா புதுசாக கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரீங்க, அதனால சொல்கிறேன், ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நினச்சி இந்த நான் வச்சிருப்ப டாப்பிக்கை பார்த்துட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று நினச்சிட்டு வருவீங்க. பையன் கருத்தாக டான் அப்படியே நறுக்குன்னு பாயிண்ட்டை போட்டு பேசி ஷார்ப்பாக 8 மினிட்ஸில் வீடியோ முடிச்சிருவான் போல், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நம்ம ஏதாச்சும் பசங்க கூட உட்காந்தோம்னா டிக்கெட்டில் உட்காந்து என்ன பேசுவோமோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சேனல் நண்பர்களே. ஜஸ்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன ஸ்டோரினா, மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தது தான். இது வந்து மோர் ஆஃப் அ ஸ்டோரியை தாண்டி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய விஷயம் நினச்சி அந்த சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்ன ஒன்றுமே இல்லாத விஷயம் அப்படின்னா, அவங்களோட ஓகே லெட் அஸ் டைவ் இன்டு தி ஸ்டோரி, ஓகேவா? அந்த பொண்ணு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாமா இருக்காங்க, அந்த மாமாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து அப்பப்போ வீட்டுக்குலாம் வருவாங்க போவாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஃப்ரெண்டை தெரியும் இந்த பொண்ணுக்கு. இவங்களும் டெக்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு, அவரும் டெக்ஸ்ட்லாம் பண்ணுவார். இந்த பொண்ணுக்கு அந்த மாமாவோட ஃப்ரெண்டு மேலே ஒரு ஸ்லைட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஈவன் தோ இன்ட்யூஷனலாக எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுச்சு. எனக்கு என்ன தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அப்போ ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு என்கிட்ட, இது ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான். இந்த இன்ஃபேக்சுவேஷன்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கெரியரு ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலேயே தெளிவாக யோசிச்சிருக்காங்க, விச் இஸ் ஃபார் பெட்டர். ஏன்னா அந்த வயசில் அப்படி யோசிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நம்மளாம் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிடுவோம் தான். பட் அவங்க அப்படி யோசிச்சிருக்காங்க, விச் இஸ் உண்மையுமே ஃபார் பெட்டர். ஸோ அந்த 11 வயசு வித்தியாசம் வேறு, தேவையில்லாத வேலை. பட் அப்பப்போ இவங்க பேசுவாங்க. அண்ட் அவருமே வந்து சம்டைம்ஸ் கால் பண்ணுவாங்க. இவங்க அட்டன் பண்ணலனாலும் நான் ரெகுலராக கால் பண்ணிட்டே இருப்பார் ப்ரோ. அப்புறம் கால் பண்ணி ஏதாச்சும் கேட்டோம்னா ஒன்றும் இல்லை சும்மா தான் பண்ணேன் பாரு. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எனக்கு இன்ட்யூஷனலி என்ன தான் எனக்கு அந்த இன்ஃபேக்சுவேஷன் இருந்தாலும் அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பேசிக்காக ரெகுலராக வீட்டுக்கு வராரு, நல்லவர், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காரு, மாமா ஃப்ரெண்டு வேறு. அதெல்லாம் ஆக்சுவலாக அங்கேயே எப்படி எனக்கு உங்களோட நீங்கள் சொன்ன அந்த ஸ்டோரி ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி அந்த மாமாவோட ஃப்ரெண்டோட ஆங்கிள்லேருந்து எனக்கு யோசிச்சு பார்த்தா, இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஃப்ரெண்டு சார்ந்த யாராக வேணாலும் இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அவனோட மாமா பொண்ணாக இருக்கட்டும், அத்தை பொண்ணாக இருக்கட்டும், இல்லை அவங்க கசின்ஸாக இருக்கட்டும், அது என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சால், இல்லை என் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால், என்னாலலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த பிள்ளைகிட்ட பேசலாம், இன்ஸ்டாவில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்குற மரியாதை ஏதோ ஒரு இடத்துல 1% அது குறைஞ்சிரும். அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் என் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. அவன் என்னை நம்பி அவன் வீட்டுக்குள்ளே விட்றான் இல்லையா? இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போதே என்னோடய ஃப்ரெண்டு இதே மாதிரி ஒரு சினாரியோவில் என் ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட கசின் சிஸ்டரை என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பி கூட்டிகிட்டு போனான். பட் அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு கனெக்ஷன் ஆகி இன்ஸ்டாகிராமில் பேசி லவ் பண்ணி இப்போ ப்ராப்பர்லி மேரிட் அண்ட் ப்ராப்பர்லி செட்டில்டு. ஸோ இப்போ நல்லா தான் இருக்காங்க. அந்த டைமில் என் ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்பட்டான், அவனை அடிக்கலாம் போனான், நாங்கள்லாம் போனோம், அது ஒரு பெரிய சம்பவமாச்சு, பிரச்சனையாச்சு. அப்புறம் அவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு பேசி இது தாண்டா பசங்கன்னா அப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் முடிச்சிட்டாங்க அந்த கயாஸை. அதுக்கப்புறம் இவனை தாண்டி அவங்க மேரேஜ்லாம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஹாப்பிலி செட்டில்டு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டும் அவங்கக்கிட்ட பேசுகிறான். ஃபஸ்ட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, இப்போ அவனும் போய் பேசுகிறான். பட் ஜென்ரலாக பேசிக்காக என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை நம்பி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல எப்படி ஃபஸ்ட்டு அந்த தாட்டே வரக்கூடாது. எனக்கு என்னமோ அந்த தாட் இருந்தாலே அது எங்கேயோ ஜென்யூனாக அது நாட் ஃபேர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஜென்யூனிட்டி அங்கே இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃப்ரெண்டோட வீடு அது, அவன் மூலமாக தான் எனக்கு அவங்க இவங்கெல்லாம் தெரியும். நான் வாய்ப்பே இல்லை அந்த சினாரியோலேருந்து வெளியே வந்து இப்போ அவங்க சைட்லேருந்து திடீர்னு டே உன்னோட ஃப்ரெண்டு அந்த பையன் நல்ல பையன்டா அவங்க கேட்கலாமான்ட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் மூவ் பண்ணாங்கன்னா அது வேறு சினாரியோ. ஆனால் எப்படி ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனோட மாமா பொண்ணு 11 வயசு வித்தியாசத்தில் இன்ஸ்டாகிராமில் ரெக்வஸ்ட் கொடுக்க தோணுது, பேச தோணுது. அது அட்லீஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல தோணிருக்குமா, சொல்லியிருப்பாரா யதார்த்தமா, இல்லை என்ன எனக்கு தெரில. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சா எனக்கு பர்சனலாக அதில் உடன்பாடு கிடையாது. பட் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன்னே, நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, இதுதான் கரெக்டு அதான் தப்புன்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு விஷயத்தில் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ எனக்கான பர்சன் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா காதுலேயே சுண்டி உனக்கு தேவையா அந்த வேலை மூடிட்டு இதை பாரு இது சரியில்லை அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும். பட் இது பொதுவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் யாரையுமே நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. நமக்கான சினாரியோனா
நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் பேசிக் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் தான். இல்லாட்டி நம்மளை ஏமாற்றிடுவாங்க, ஏறி தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. ஸோ யார் எப்படி எதை பற்றி அவங்க ஜாஸ்தியாக பேசுகிறாங்க, எந்த விஷயத்தில் அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ன்ட்டு ரொம்ப பேசிக் லெவலில் ஜட்ஜ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி நொங்கு எடுத்து ஜட்ஜ் பண்ணி நம்ம ஏதோ கரெக்டுங்கிற மாதிரி இந்த புளுத்தித்தனமாக பேசுவாங்கள்ல, எப்படி அவனுக்கு இப்படி பண்ண தோணுச்சு, நான் அப்படிலாம் என்னக்கா இவங்க இப்படி இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசலாம் நான் பார்த்துருக்கேன். என்னமோ அவங்க அப்படியே வானத்துலேருந்து குதிச்ச ஏஞ்சலாட்டம் ஆப்போசிட்டில் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானோ, ஐயோ எப்படி இப்படி இருக்குங்கச்சா, என்ன குடும்பமோ என்ன வளர்ப்போம் நான்லாம் இப்படி அப்படின்னு அந்த மாதிரி புளுத்துறாங்கல்ல, அதுதான் தப்பு. அங்கே தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஓகே, அவனும் ஹியூமன், நம்மளும் ஹியூமன். அவனோட சினரில் அவன் தப்பு பண்ணிட்டான், அந்த சினரில் நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது, அவன் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாமே தவிர்த்து அவனை ஜட்ஜ் பண்ணி அவன் இப்படி தான் இனிமேல் அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நமக்கான பர்சன்ஸ்னால் நமக்கான சுச்சுவேஷன்ஸ்னால் வேறு, அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணலாம், கோவப்படலாம். ஏன்னா அது என்னோட பர்சன், அது என்னோட சுச்சுவேஷன், அது கொஞ்சம் என்னோட அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சில நேரங்களில் கோவப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னா கோவப்படலாம். அது வேறு. இது வேறு சும்மா திறக்குது இந்த டோர், அது பக்குன்னு இருக்குது எனக்கு, இங்கே வேறு. ஐயோ அது சரி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் லோன்லியான நான் கொஞ்சம் லோன்லியான பர்சன். நான் ஜென்ரலாக யார்ட்டையும் பேச மாட்டேன். அந்த மாமா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், அவரும் ஜென்யூனாக இருந்தார். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோன்னு எங்கள் வீட்டிலலாம் தெரியும், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமிக்கெலாம் தெரியும் அப்படின்னாங்க. சரி, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் அவங்க அம்மாவும் மாமியுமே ஏதோ பேசி பிளான் பண்ணி என்னமோ அவங்க அம்மா கால் பண்ணி அந்த பையன்கிட்ட அந்த ஒரு மிடில் ஏஜ் அங்கிள் கிட்ட சொல்லியிருக்காங்க, தம்பி நீ வேணால் என்னோடய மூத்த பொண்ணை கட்டிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு பேரண்ட்னால் இது பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 10 years டிஃப்ரென்ஸ் கூட அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி தான் அப்போ 10 வருஷம் வித்தியாசமா, 11 வருஷம் வித்தியாசமா அப்படிங்கிறாங்க. என்னோடய அம்மா அப்பாக்கே 10 வயசு வித்தியாசம். அவங்க செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஆஸ் அ கப்புலாக. அண்ட் அந்த ஏஜ் அந்த 10 இல்லை 7 வருஷம். அண்ட் அந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி தான், மினிமமாச்சு 5 years டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பட் அந்த டிஃப்ரென்ஸுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அந்த மெச்சூர்ட்னஸ் ஹேண்டில் பண்ணுறதும், மேல் டக்குன்னு வீக்கான பட்சத்தில் அந்த வயசான காலத்தில் ஒரு விமன் டேக் கேர் பண்ணிக்கிறக்கோ இல்லை விமன் வீக்காகும் போது மேல் டேக் கேர் பண்ணிக்கிறக்கோ நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில். பட் இன்றைக்கி அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸுக்கு ஒன்றே கிடையாது. அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஒன்று கிடையாதுங்கிறத தாண்டி ஒரு 3 வயசு 4 வயசு மேலே வித்தியாசமானாலே ஐயோ என்ன நீ இவ்வளோ அவரை கட்டியிருக்க, ஐயோ இன்னும் 4 வயசு அப்படி இப்படின்ட்டு என்னமோ அப்படியே ஆண்டு எல்லாம் இங்கே பார், அது என் வாழ்க்கை, நான் 10 வயசில் கட்டிக்கிறேன், 4 வயசில் கட்டிக்கிறேன், உனக்கு தேவையில்லாத வேலை கிளம்பு அப்படின்றணும். நம்மலாம் சும்மா எல்லாம் இந்த குறுகிய கருத்து வச்சுருக்கவங்க எல்லாமே அவங்க இன்டெலெக்சுவல்னு நினச்சிக்கிறாங்க. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜை பார்த்தாலும் அப்படியே நான் வெஜிடேரியன் பார்த்தா அப்படியே இலக்காரம், எப்படி மனசாட்சியில் அந்த மனிதர்கள் நீங்களாம் வாழ்ற. வி ஆர் நேச்சுரலி ஆம்னிவோரஸ்லி ட்ரிவன். அதே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இந்த எல்ஜிபிடிக்கு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் நேச்சுரல் ஹார்மோன். ஓகே, அதெல்லாம் அவங்களோட கருத்து சொல்கிறேன். பட் நேச்சுரலாகவே நான் ஆம்னிவோரஸ் அப்படின்னா அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க ஒரு வீகன் இல்லை அவங்க ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கிற வேல்யூ கம்மியாயிரும்ல. அவனோட வேல்யூவை புளுத்தி காட்டணும் அப்படின்னா நம்மளை மட்டம் தட்டி தானே காட்டணும். இந்த மாதிரி இந்த குறுகிய கருத்துல நிறைய டென்ஷன் ஆகுது இந்த சோசியல் மீடியா. சரி, அதெல்லாம் விடுவோம். சரி, அந்த ஸ்டோரிக்கு வரேன். அவங்க அம்மாவும் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, என் மூத்த பொண்ணை கட்டிக்கிறேன்ட்டு. எந்த சின்னரில் அவங்க இப்படி கேட்டாங்க? பொண்ணுக்கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணாங்களா, இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்கன்னா குடும்ப தலைவி ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல, குடும்ப தலைவன் ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல, குடும்ப தலைவனும் சேர்ந்து பேசி கலந்து உரையாடி எடுத்தால் தானே அது குடும்பம். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம். என்னமோ கால் பண்ணி பேசிட்டாங்க ப்ரோ, என் மாமியும் பேசிட்டாங்க, எங்கள் அம்மாவும் பேசிட்டாங்க. அவருக்கு அதுலேருந்து ஒரு ஆசை டெவலப் ஆயிடுச்சு. நானே அப்புறம் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன், எங்கள் அம்மா உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டாங்களா? இல்லை உங்கள் அம்மா எதுவும் கேட்கல. இல்லை உண்மையே சொல்லுங்கள். ஆமாம் கேட்டாங்க. அவங்க கேட்கும்போது எப்படி வேணான்னு சொல்கிறது, அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டேன். என் தங்கச்சி சொன்னா என்கிட்ட, அப்புறம் இப்போ என்கிட்ட போய் சொன்னீங்க. இல்லை நீ கேட்டோன்னே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலுப்புனார் ப்ரோ. நானும் கொஞ்சம் எனக்கு என்ன கில்ட்டியாக இருக்குன்னா, நானும் கொஞ்சம் நிறைய பேசி எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி கேட்டனால அவருக்கு மனசில் அந்த மாதிரி ஆசை ரொம்ப டெவலப் ஆயிடுச்சோன்னு நினச்சி எனக்கு பயங்கர கில்ட்டியாக இருக்குது இப்போ வரைக்கும். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் பேசவே இல்லை. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் அவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம குழந்த மாதிரி அவங்கள்ட்ட நான் நிறையா சைல்டிஷாக பிஹேவ் பண்ணேன் அவர்கிட்ட. நான் ஜென்ரலாக அப்படி பிஹேவ் பண்ண மாட்டேன். அந்த இடம் ஒரு சேஃபான ஒரு இடம், பெண்கள் ஃபீல் பண்ணுற இடத்துல சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்க தான். அந்த ஏஜ் ஃபேக்டர்ஸும் இருக்கும் தான். சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறதுலையே சில
மெச்சூர்ட்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம அடிப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மாறும், அப்படி இருக்கும்ல. அந்த ஏஜில் அது அப்படி தான் இருக்கும். நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வேறு இப்படி கேட்டதில் நான் வேறு அந்த மாதிரி பேசிட்டேன். ஸோ சும்மா இருந்தவரை சொரிஞ்சு விட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. என்ன அந்த கில்ட் ஃபீல் என்னை ஒரு மாதிரி ஆக்குது ப்ரோ, என்னால் இப்போ வரைக்கும் அதை விட்டு வெளியே வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் டைப் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த பாட்காஸ்டோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஒன்றுமே இல்லாத விஷயத்த ஒரு பெரிய விஷயங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கதையோட கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ சொல்கிறேன். கிளைமேக்ஸ் என்னென்னா, அப்புறம் நான் கொஞ்ச நாள் பேசல, ரொம்ப நாள் கழிச்சோ ரொம்ப மாதம் கழிச்சோ நான் அவருக்கு கால் பண்ணேன், சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரொம்ப அந்த கில்ட் இருந்தனால நான் கால் பண்ணி அவர் அட்டன் பண்ணோடனே ஹலோ யார் அப்படின்னு கேட்டார். அப்பாடி கட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்பாடி நம்ம நம்பர்லாம் டெல் பண்ணிட்டு அவர் பாட்டுட்டு அவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டார் போல் அப்படின்ட்டு இந்த சிஸ்டர் டைப் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு ஒரு சினாரியோவே இங்கே இல்லை. இப்போது நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவரை பார்க்குறனால நீங்கள் அவரோட ஷூஸில் இருந்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு பையன் இப்படி பேசியிருந்தானா நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியாது. நம்ம அவன் மேலே கம்ப்ளீட்டாக ஆசை வளர்த்திருப்போமே. அதுக்கப்புறம் அவன் திடீர்னு விட்டுட்டு போயிட்டானா நம்மளால் உடஞ்சி உட்காந்துருவோம், நம்மளால் முடியாது. அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும்ன்ட்டு நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவாக வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் பார்க்குற பார்வைகளில் அது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் இங்கே டிஃப்ரெண்ட் இல்லையா? 7 பில்லியன் ஹியூமன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட். எப்படி அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா, பிகாஸ் தே க்ரோ அண்டர் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், தே க்ரோ அண்டர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கு இருக்கும். புரிதல் டுவோர்ட்ஸ் த சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்னால ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களை அவரோட ஷூஸில் வச்சு நானாக இருந்தால் இப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த சினாரியோ ஒரு பெருசாக தெரியுது. பட் மென்னுக்கு அது அப்படி ஒர்க் ஆகாது. நான் எல்லா மென்னையும் ஜென்ரலைஸ் பண்ணல. கண்டிப்பாக ஆப்வியஸாக ஒரு ஆசை வளர்த்திட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இது வேண்டாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அது சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு 5 மாதம் 5 வருஷம் லவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இது வேண்டாம், எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, எங்கள் ஆத்தா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் வாங்கலை, எஸ்கேப் போய் ஓடலை. அவன் வந்து உட்காந்து அழுது அதை கோ த்ரூ பண்ணி யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் புலம்பி லோன்லினஸை சூஸ் பண்ணி மாடிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அழுது உருண்டு பிறண்டு அவன் வாழ்க்கையவே நாசமாக்கிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணல. இது ஒரு சினாரியாவே இல்லை. இதுக்கெல்லாம் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த பாட்காஸ்ட் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த சிஸ்டருக்கு நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸை கூட பாருங்கள் சிஸ்டர். நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹியூமன் லைஃப்பில் ரொம்ப பேசிக்கான விஷயம்லாம் இதில் அடங்கும். அந்த ஏஜுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு ஒருத்தவங்க கிட்ட சொல்ல தோணும். அப்புறம் நம்மளுக்கு இன்ட்யூஷனலி இல்லை இது வேண்டாம், இல்லை நம்ம அம்மா அப்பா இப்படி பண்ணிடுவாங்க, இல்லை நமக்கு இது செட் ஆகாது, நம்ம அவருக்கும் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துவோம் அப்படின்ட்டு ஒரு மிட் ஸ்டேஜில் ரொம்பவும் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டீங்க. ஒரு மிட் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து நீங்கள் பேக் வாங்கியிருக்கலாம், விச் இஸ் ஃபார் பெட்டர். அந்த மிட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் பேக் வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் ஃபார்வர்டு போய் உள்ளே உளுந்து குழப்பி லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் லொட்டு லோஸ்க்குன்னு எல்லாத்தையும் மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையும் போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு அவருக்கு இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுறக்கு, அவர் உட்காந்து ஃபீல் பண்ணுறக்கு, இல்லை அவர் ஃபீல் பண்ணுவார் நினச்சி நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணுறக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த மிட் ஸ்டேஜ்லேயே ரொம்ப கிளவராக இல்லை ரொம்ப நிதானமாக நீங்கள் யோசிச்சு இன்ட்யூஷனலி எனக்கு அவர் செட்டே ஆக மாட்டார்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு ப்ரோ எனக்கு. ஈவன் தோ அவர் மேலே ஒரு குட்டி க்ரஷ் இருந்தாலும் சம்திங் இஸ் பாதரிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது இன்ட்யூஷன், அதான் இன்ட்யூஷன். ஸோ நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் ரொம்பவும் ஹோப்லாம் கொடுக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம லவ் பண்ணலாம், இப்படிலாம் நீங்கள் வாயை திறந்து சொல்லவே கிடையாது. நீங்கள் நார்மலாக பேசியிருக்கீங்க, அவ்வளோதான். அந்த நார்மலாக பேசும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வெளிப்படுறதுலாம் ரொம்ப இயல்பு தான். அதுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் நான் ஹர்ட் ஆவேன் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருந்தானா வாழ்க்கை பூரா உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். எல்லாத்துக்கும் தொட்டதொன்னுக்கும் ஹர்ட் ஆகி மூக்கு சிந்தி சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் ஹியூமன், இதெல்லாம் சாதா ஒன்றுமே இல்லை, மூச்சு விடுற மாதிரி. இது ஹியூமன் சைக்காலஜியில் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஒரு ஆப்போசிட் செக்ஸ் இருக்காங்க தெரிஞ்சவங்க பேசும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறது, அந்த ஒரு பார்டர் லைன் எப்போயுமே அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தாண்டும் போது தான் தப்பு. அங்கே நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் ஒரு பொண்ணாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்ட்ராங்காக ஒரு சர்க்கிள் வச்சுருக்கலாம். லவ்வாகவே இருந்தாலும் இந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் ஆஃப்டர் அந்த மாதிரி அது வேறு. அண்ட் மிட் ஸ்டேஜில் ரியலைஸ் பண்ணி பேக் வாங்குறது நல்லது தான். நீங்கள் மிட் ஸ்டேஜ்லேயே ரியலைஸ் பண்ணி பேக் வாங்கிட்டீங்க. அண்ட் அவர் நீங்கள் ஃபோன் போட்டு சாரி கேட்கலான்னு உட்காந்து நீங்கள் யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் போட்டேன்னு அவர் என்ன சொன்னார், யாருமா நீ தண்ணி கேன் போட வந்தோம் சார் பாய் அப்படின்னு வச்சுட்டிங்க தானே. அப்போ அவர் லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள், அவர் உட்காந்து ஃபீல்லாம் பண்ணல. சரி வந்தாமலாம் போனால் அவள் தான் மேட்ரு, அது மென்னுக்கு தான் அப்படின்ட்டு இல்லை,
இந்த சினாரியோவில் எல்லா ஹியூமன்ஸுக்கும் அப்படி தான். ஒரு மிட் ஸ்டேஜில் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, வேண்டாம் இது அடுத்த ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்குது, உனக்கும் எனக்கும் இந்த காரணத்தினால செட் ஆகாது, நம்ம பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெளிவாக பேக் வாங்கியிருக்கீங்க. அப்போது எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, நீங்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் கூட இல்லை, நீங்கள் ஒன் ஸ்டெப் அபோவாக இருக்கீங்க, ஒன் ஸ்டெப் அபோவாக கிளாரிட்டியாக யோசித்து பேக் வாங்கியிருக்கீங்க, அவரை ஹர்ட்டும் பண்ணாமல். ஸோ இதை நினச்சி கில்ட் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. டாடா பாய் சொல்லி கிளம்புது நாங்கள் மீட் மிஸ்ட் டாடா பாய் டாட்டா.